தையார தையா தையார தையா தீபம் ஏத்து தையார தையா தையார தையா மேளதாளம் குட்டியாச்சு. மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா. கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம். கலசம் என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா. சொல்லு. நீ என்ன மீட் பண்ற விஷயம் உங்க அம்மாக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அம்மாக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போற அதானே? அப்படி என்ன தலை போற விஷயம்? மேடம் ஆர்டர் ப்ளீஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். தலை போற விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அவங்க தலை குனிகிற விஷயமான்னு எனக்கு தெரியாது. நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். உன்னை பொண்ணு பார்க்க வந்ததும் தெரியும். அவங்க முன்னாடி ஒரு பையனை இவன் தான் என் லவர்னு காமிச்சதும் தெரியும். உயிரே போனாலும் இந்த விஷயத்துக்கு தலையாட்ட மாட்டேன்னு அவங்க சொன்னதும் உங்களுக்கு தெரியும்ல? சரி, இப்போ என்ன விஷயத்தை என் மூலமா உங்க அம்மாவுக்கு நீ தெரியப்படுத்தணும்னு நினைக்கிற? உங்க அம்மா தான். அக்கா, நான் ஒரு முக்கியமான ஆளோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிட்டா? சரி ரஞ்சனி. வச்சிடுறேங்க்கா. சொல்லு. நீ வேணா காலேஜை கட் பண்ணலாம், என்னால என் டியூட்டியை கட் பண்ண முடியாது. நேரடியா விஷயத்துக்கு வா. வரேன். நான் உங்ககிட்ட எதை சொன்னாலும் அது எங்க அம்மா கிட்ட சொல்ற மாதிரி தான். நீங்க எப்படியும் போய் எங்க அம்மா கிட்ட சொல்ல தான் போறீங்க. அதான் உங்களை வர வச்சேன். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏ உமா, இப்ப என்ன உனக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? இது படிக்கிற வயசுடி. இந்த காலத்துல பொண்ணுங்களை எவ்வளவு பெரிய ஆம்பிஷனோட இருக்காங்க. நல்லா படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல கேரியரை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி பேசணுங்கிறாங்க. ஆனா நீ இப்பவே காலேஜ் கட் பண்ணிட்டு லவ்வரோட ஊரெல்லாம் சுத்திட்டு கல்யாணம் வரைக்கும் போறியே, என்னடி இதெல்லாம்? இத பாருமா, ஒண்ணு பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா பட்டு தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் உங்க அம்மா பத்தி யோசிச்சு பாரு. தன்மானம் ஒன்னதான் அவங்க பெருசா நினைக்கிறாங்க. நீ படிச்சு முடிச்சு உன் வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எவ்வளவு ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவனைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியே, அப்பவே உங்க அம்மாவோட தலை குனிஞ்சு போச்சுடி. ஓ, அவங்க தலை குனிஞ்சாங்களா? அவங்க யாருக்கோ பெத்த கோபினால நாங்க தலை குனிஞ்சிருக்கோமே, அது உங்களுக்கு தெரியலையா? உமா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்னடி பேசுற? என்ன பேசுற நீ? உங்க பாட்டி கோவத்துல சொன்ன வார்த்தையெல்லாம் தயவு செஞ்சு உன் மைண்ட்ல ஏத்திக்காத. இப்ப என்ன, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, ஆனா அவங்க சம்மதத்தோட பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நீ முடிவெடுத்துட்ட. ஆனா உன்னோட முடிவுக்கு உங்க அம்மாவை சம்மதிக்க வைக்க முடியுமான்னு பேசி பாக்குறேன். சாரி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. அவங்க கிட்ட எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்துக்கு அவங்களை சந்தோஷமா சம்மதிக்க வைங்க. எனக்கு அதுவே போதும். என் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு உங்க அம்மா மனசை நோகடிக்காத உமா.
ப்ளீஸ் புரிஞ்சு நடந்துக்க. இவ்ளோ பெரிய வீடா? ம், சூப்பரா இருக்குக்கா. ஆ, என்ன ரெண்ட் கொடுக்குற? ஏய், நான் கேக்குறேன்ல, இந்த பேசாத. பேசுன கெட்ட கோவம் வரும். ஏதாவது அறிவு இருக்கா? ஆ? அந்த ஆட்டோ கரெக்ட் அப்படி சத்தம் போடுற? இல்லக்கா, நானே சத்தம் போட்டேன். அந்த ஆட்டோ டிரைவர் தானே சத்தம் போட்டான். என்ன ஆட்டோ டிரைவர்? எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க கேட்ட காசை கொடுக்கணும். இல்லைன்னா வேற ஆட்டோ பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. அதை விட்டுட்டு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க. அப்பா, என் காதே பஞ்சர் ஆயிடுச்சு. நான் நியாயமா தானக்கா பேசினேன். இது பாரு, முதல்ல நீ பேசுனதே தப்புன்னு சொல்ற. இதுல நியாயம் என்ன நியாயம்? இது ஊர் இல்ல, சிட்டி. இங்க வாழ பழகிறதே ஒரு கலைதான். அத ஒழுக்கமா பழகிக்கோ. ஊர்ல நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இங்க இப்படிதான் இருக்கணும். இவங்க எங்ககிட்ட இததான் பேசணும்னு இருக்கு. அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தா இரு. இல்லனா அடுத்த ட்ரெயினுக்கு ஊருக்கு புறப்பட்டு போயிட்டே இரு. ஆஹா, இல்லக்கா, இனிமே ஒழுங்கா உன் பேச்சு கேக்குறேன், சரியா? இது பார், காரணம் இல்லாம வெளியில போக கூடாது. ராத்திரி லேட்டா வீட்டுக்கு வரக்கூடாது. Okay. அது மட்டும் இல்லாம என் திங்ஸ் எங்க இருக்கோ அது அப்படிதான் இருக்கோ, அங்கேதான் இருக்கணும். இவ என் சித்தி பொண்ணு, ஊர்ல இருந்து வந்திருக்கா. 2-3 நாள் இங்கதான் இருப்பா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 2-3 நாள் என்ன, எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கட்டும். ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஹாய், ஐம் ஸ்வேதா. ஹாய், வெரி ஸ்வீட் நேம். ஐ எம் ரேகா. அக்கா, இவங்க யாரு? என் ரூம்மேட். பாத்தியா, நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. சொல்லிருந்தா இவங்களுக்கு ஊர்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வந்திருப்பல. சாரி ஸ்வேதா, அடுத்த வாட்டி நான் வரும்போது உங்களுக்கு ஏதாவது gift வாங்கிட்டு வரேன். No problem. இந்த ஷர்ட் எங்க வாங்குனீங்க? இங்க உட்காருங்க. வள வளன்னு பேசிட்டு இருக்காத. திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வை. நான் இப்ப வந்துடுறேன். வர ஸ்வேதா. அக்கா, என்னடி? நான் வேணா போய் ஆட்டோ கூட்டிட்டு வருவா? பாய், see you. அப்பா, ஒரு மழை பெஞ்சு நின்ன மாதிரி இருக்கு. எப்படிதான் இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றீங்கன்னே எனக்கு தெரியல. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நான் பியூட்டிஷியனா இருக்கேன். பியூட்டிஷியனா? அப்போ நாளையில இருந்து நானும் வரேன். சில டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். வா. ஆனா அந்த ஹிட்லருக்கு தெரிஞ்சா திட்டுவாளே. அதுக்குதான் 2 காது இருக்கே. ஒன்னு இன்கமிங், இன்னொன்னு அவுட் கோயிங். ஆமா, நீங்க எவ்வளவு நாள் ரூம்மேட்டா இருக்கீங்க? 2 வருஷமா. 2 இயர்ஸாவா? எப்படிக்கா இவ்வளவு நாளா தாங்கிட்டு இருந்தீங்க? அவளை அப்படியே கொல்லணும் போல இல்ல? அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் பழகி போச்சு. அப்புறம் இன்னொன்னு, ஒருத்தரோட கேரக்டர் பத்தி தெரியாம இருக்கும்போது தான் அவங்க மேல நம்மளுக்கு கோவமே வரும். அதான் நித்யாவை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே. அவ ஒரு ரிசர்வ் டைப். எல்லா விஷயத்திலும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு நினைப்பா. ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சா அது அங்கேயே இருக்கணும். இல்லாட்டி காய்ச்சி மூச்சுன்னு கத்துவா. சில நேரம் நமக்கு கஷ்டமா இருந்தாலும் நம்ம யோசிச்சு பார்த்தா அவ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கும். அப்போ நீங்களே என் கேஸ் தானா? என்ன சொல்ற? அதான் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங். சரி, சமையல் எப்படி? செல்ஃப் குக்கிங் தான். ஓ, ஏதோ தெரிஞ்சதை பண்ணுவோம். இனிமே நீங்க கிச்சன் பக்கமே போ தேவையில்ல. கிச்சன் பூரா ஏன் கைவசம் தான். ஓகேவா? உனக்கு சமைக்க கூட தெரியுமா? சமைக்க தெரியுமாவா? சமைக்கிறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. ஆமா, என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? இங்க ஏதாவது சுத்தி பார்க்க வந்தியா? இல்லக்கா, சென்னையில கேரம் டோர்னமெண்ட் நடக்க போகுது. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணதா வந்திருக்கேன். அதுல வின் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபாரின் கம்பெனில வேலை கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓ, நீ கேரம் போர்ட் பிளேயரா? ஆமா, ஸ்டேட் லெவல்ல சாம்பியன், தெரியுமா? அப்படியா? என்ன பத்தி நானே பெருமையா சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். நான் ஸ்ட்ரைக்கர் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களா, அவ்வளவுதான், சும்மா பட்டாசு வெடிக்கும். எப்படி, உன் பேச்சு மாதிரியா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். சரி, உங்களுக்கு கேரம் விளையாட தெரியுமா? சுமாரா விளையாடுவேன். ஓரளவுக்கு தானே, கவலைப்படாதீங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள உங்களை டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் ஆக்கி காட்டுறேன். ஓகேவா? ஓகே ஓகே, சரி வா, சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆகு. இல்லாட்டி உன் அக்கா வந்து அதுக்கும் சத்தம் போடுவோம். ஆமாமா, வா.
என்னாச்சு? என்னம்மா? ஆ? உட்கார். உட்காருமா. அம்மா, என்னடி ஆச்சு? ஆ? என்ன சாப்பிட்டமா? அஜீர்ணம் வந்தியா, பித்த வந்தியா? இல்ல அம்மா போட்டு சண்டையில கோச்சுக்கிட்டு ஏதாவது சாப்பிட கூடாது சாப்பிட்டு தொலைச்சிட்டியா? என்னடி ஆச்சு? உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு என்கிட்ட சொல்லுடி. எனக்கு உன் கவலையே பெரும் கவலையா போச்சு. அழாதடி, அழாத, அழாம சொல்லு. எனக்கு என்னன்னு சொன்னாதானடி தெரியும். பாட்டி, இந்த வீட்டுல எனக்காக இருக்கிறது நீ மட்டும்தான். உன்னோட பாசத்துக்காக தான் பாட்டி நான் இன்னும் உயிரோடவே இருக்கேன். என் அம்மா என்ன படுத்துற பாடுக்கு இந்த வீட்டை விட்டே போயிடலாமா இல்ல இந்த உலகத்தை விட்டே போயிடலாமான்னு தோணுது. என்னடி என்னென்னமோ சொல்ற? இதுக்காகவா உன்னை அருமை பெருமையா வளர்த்த? அவ கிடக்குறா. பாட்டி நான் இருக்கிறேன். நீ ஒண்ணு அழாதடி. நீ சொல்றத பார்த்தா உங்க அம்மா மேல இருக்கிற கோவத்துல எதையாவது எடுத்து குடிச்சிட்டியா? சொல்லுடி, சொல்லுடி, சொல்லு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லு. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், சொல்லு. பாட்டி, நான் கர்ப்பமா இருக்கேன் பாட்டி. எனக்கு இந்த வீட்டுல இருந்து எங்க அம்மா அடக்குமுறையில இருந்து அருண் கூட போய் வாழணும்னு ஆசை. ஆனா எங்க அம்மா சம்மதத்தோடையும் ஆசீர்வாதத்தோடையும் அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அருணுக்கும் அது புரியும். அதான் இப்படி ஒரு நெருக்கடியான நிலைமையை உருவாக்கிட்டா அம்மா வேற வழியே இல்லாம என் அருண் கூட வாழ வீட்டை விட்டு விரட்டிடணும் தான் பாட்டி இப்படி செஞ்சேன். நான் செஞ்சது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல பாட்டி. எனக்கு அருண் கூட வாழணும் பாட்டி. இந்த குடும்ப பொறுப்பு மட்டும் உன் கையில இருந்திருந்தா நான் ரைட் ராயில உன் ஆசீர்வாதத்தோட அருணை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன். நீயும் உன் மனசுக்கு பிடிச்சவனோட வாழுன்னு சொல்லி நான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருப்பேன். ஆனா உன் கைதான் இங்க இறங்கி இருக்கே. என் வயிற்றுல இருக்க குழந்தைக்காகவாவது நான் அருண் கூட கண்டிப்பா போகணும். இல்ல இந்த அம்மாக்கு மகளா பிறந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது போதும்னு ஒரேடியா உன் மடியில செத்துடணும் பாட்டி. என்ன ஒண்ணு சாதாரணமா நினைச்சுக்காத. உங்க அம்மாவோட கை ஓங்கவும் இல்ல, நான் தளரவும் இல்ல. எதுவா இருந்தாலும் என்னோட முடிவுதான். என்கிட்ட இப்ப சொன்னத ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கலாம்ல. நீ செஞ்ச அசிங்கத்துக்கு நான் பரிகாரம் தேட உங்க அம்மா கிட்ட போய் பேசுறேன். எப்போ? இப்பவே போய் பேசுறேன். சங்கீதா, சங்கீதா, அம்மா சங்கீதா. என்னாச்சு அத்தை? என்னாச்சு அத்தை? என்னாச்சு? ஐயோ ஐயோ அத்தை, என்னத்தை? என்னத்தை? உடம்புக்கு என்ன பண்ணுது அத்தை? ஒரே தலை சுத்தல், வாந்தி, மயக்கமா இருக்கு. பேச முடியாம நெஞ்சு அடைக்குது. என்னத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? தலை சுத்துதுன்னு உடனே என்கிட்ட சொல்ல வேண்டாமா? அத்தை, உடம்பெல்லாம் வேர்த்திருச்சா அத்தை? குப்புன்னு வேர்த்திடுச்சு. அத்தை, நெஞ்சு வலிக்குதா? ஒரு செகண்ட் கரண்ட்ல கை வச்சா ஷாக் அடிக்கிற மாதிரி நெஞ்சில பின்னு ஒரு வலி. அத்தை, நீங்க சொல்றத பார்த்தா ஹார்ட் அட்டாக்கோட அறிகுறியா இருக்கு. கொஞ்சம் இருங்க அத்தை, நான் இப்பவே போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஏண்டி பதற? பொறுமையா நான் சொல்றது கேளு. நீங்க இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம் அத்தை, முதல்ல ஆக வேண்டியதை பார்க்கலாம். ஆக வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ப்ளீஸ் அபசகுனமா எதுவும் சொல்லாதீங்க அத்தை. சரி, என்னன்னு சொல்லுங்க. உடனே உமாவுக்கு கல்யாணம் ஆகணும். ஐயோ, அது நடக்கிறப்ப நல்லபடியா நடக்கும் அத்தை. நீங்களே நின்று நடத்தி வைப்பீங்க. இப்ப அதுவா முக்கியம்? முதல்ல உங்க ஹெல்த் கண்டிஷனை தான் கவனிக்கணும். இப்ப நான் சொன்னது எதுவுமே எனக்கு இல்ல.
உமாவுக்கு. அவ சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அத சொல்லதான் நான் உன்னை எழுப்பினேன். உமா வாந்தி எடுத்தா. கண்டவனோட கண்ட இடத்துல கண்டதை திண்டா வாந்தி எடுக்காம வேற என்ன பண்ண முடியும்? என்னது வாந்தி எடுத்தா அப்படியே விட்டுற முடியுமா? அலமாரியில மருந்து இருக்கு. அஜீரணமா இருந்தா இஞ்சி கஷாயம் போட்டு தரேன். எப்ப பார்த்தாலும் அவளை பத்தி தான் கவலையா? நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு தான் என்னமோ ஏதோன்னு பதறியே போயிட்டேன். எனக்கு என்ன கர்ப்பம் தரிக்கிற வயசா? அவதாண்டி கர்ப்பமா இருக்கா. உமா முழுகாம இருக்கா. அப்படி அத்தை, நான் தான் எப்போ தலைமொழிட்டேனே. அவ கர்ப்பண்டி. எவனோ ஊர் பேர் தெரியாதவங்கிட்ட மனசு கொடுத்தேன்னா மனசை மட்டும் கொடுக்கல, உடம்பையும் கொடுத்திருக்கா. தெரியாம நடந்த தப்புன்னு சொல்லி அவ தப்பிக்க முடியாது அத்தை. சரி விடுங்க அத்தை. முத வேலைய காத்தால ஒரு லேடி டாக்டர்கிட்ட கூட்டு போய் அவ வயிற்று கழுவிடலாம். நீங்க போய் டென்ஷன் ஆகாம போய் படுங்க. நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். வயிற்று கழுவிடலான்னு சர்வசாதாரணமா சொல்றேன். இப்ப அழுதுட்டு இருக்கேனே பத்தாதா, இன்னும் குமரி குமரி அழுதுகிட்டே சொல்லவா? சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்றியடி. செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சுட்டுதா அவ சொல்லலையா? ஒரு பொறுப்பான அம்மா பேசுற பேச்சா இது? அந்த அருகதையை தான் அவ எப்பவோ தூக்கி வீசிட்டாளே. நான் மானத்தோட டீச்சர் வாழ்க்கை வாழலாம்னு நினைச்சேன். அவ வயிற்ற கழுவுறதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. அத்தை, நீங்க வெறும் அம்புதான். அவ ஏவி விட்டவ. ரொம்ப துணிச்சல்காரி. கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு துணிச்சல்காரி. அதுக்கு காரணமானவனோட ஓடி போகாம ஏன் உங்ககிட்ட வந்து சொல்றா? அவளுக்கு அவ காரியம் நடக்கணும். உங்ககிட்ட சொன்னா நீங்க என்கிட்ட சொல்வீங்க. நான் உடனே பயந்து போய் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு அவ நினைக்கிறேன். என் மூலியமா அவளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அம்மாங்கிற அங்கீகாரத்தை அவ எனக்கு எப்பவுமே கொடுக்கல. இப்ப நான் மட்டும் எதுக்கு அதுக்கு ஒத்துக்கணும்? ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் அத்தை, கருவை கலைக்கிறது பெரிய பாவம். இந்த மாதிரி அசிங்கத்தோட ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய அசிங்கப்பட வேண்டாம். அவகிட்ட சொல்லுங்க, என் உயிரே போனாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன். அதுக்கு தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்கிறேன், அவளுக்காக நீங்க வக்காலத்து வாங்காதீங்க. இப்ப வாங்க, உங்க பேத்தியோட அருகதை என்னன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. போங்க அத்தை, போய் படுங்க. அவளுக்காக இந்த நடுராத்திரில உங்க ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. போங்க.